ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிக்காடஸ். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். சிக்காடாஸ் என்பது ஒரு வகை பூச்சி இனமாகும். இது 2 முதல் 5 சென்டிமீட்டர் வரையிலான நீளத்தில் இருக்கும். சில வகை சிக்காடாஸ் 15 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. உலகம் முழுவதிலும் 2500க்கும் அதிகமான வகை சிக்காடாஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்படாமல் ஏராளம் உள்ளன. அதன் வித்தியாசமான சத்தம் மற்றும் அளவை கொண்டு ஒரு வகை வெட்டுக்கிளி என்று அவைகளை சிலர் அழைக்கின்றனர். ஆனால் அது வெட்டுக்கிளி இனத்தை சார்ந்தது அல்ல. இந்த பூச்சிகளுக்கு 2 பெரிய கண்களும் 3 சிறிய கண்களும் உள்ளன. வட அமெரிக்காவில் இவ்வகை பூச்சிகள் அதன் இனத்தை பொறுத்து 13 முதல் 17 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூமிக்கு அடியிலிருந்து வெளியே வந்து சில மாதங்களே உயிர் வாழ்ந்து அழிந்தும் விடுகின்றன. அவைகள் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பிலிருந்து சில ஆயிரங்கள் முதல் 15 லட்சம் வரை வெளிப்படும். பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்திலிருந்து இவைகள் வெளிப்பட்டு சத்தமிட்டு கொண்டு அங்குமிங்கும் பறந்து திரிவது மனிதர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இவைகளை பறவைகள், குளவிகள், 8 கால் பூச்சி, பாம்புகள், நாய்கள் எல்லாம் இவைகளை பிடித்து தின்னும். கோடிக்கணக்கான பூச்சிகளை எப்படி தின்று முடிக்க முடியும்? வெளிப்படும் சிக்காடாஸ் மரங்களிலும் புதர்களிலும் வீடுகளிலும் கார் டயர்களிலும் வந்து உட்காரும். இவைகள் இனப்பெருக்கம் செய்யும் விதம் ஆச்சரியமாக இருக்கின்றது. பெண் சிக்காடாஸ் சிறு கிளைகளில் முட்டையிடும். முட்டைகள் பொரித்து முழுவதும் வளர்ச்சி பெறாத பூச்சியொன்று வெளியாகி தரையில் விழுந்து குழி பொரித்து கொண்டு பூமிக்கடியில் சென்றுவிடும். 1 அடி முதல் 8 அடி ஆழம் வரை பூமிக்கடியில் வாழும் இப்பூச்சிகள் வேர்களிலிருந்து நீரை குடித்து வாழும். அதன் இனத்திற்கேற்ப 13 முதல் 17 ஆண்டுகள் கழித்து ஒரு துளையிட்டு கொண்டு பூமிக்கு வெளியில் வந்து பக்கத்தில் உள்ள மரம் செடிகளில் ஒட்டிக்கொள்ளும். பின்னர் மேல் சட்டையை உரித்து கொண்டு வெளிப்படும். நல்ல வேளை, இந்த சிக்காடாஸ் மனிதர்களுக்கோ பயிர் வகைகளுக்கோ சேதம் விளைவிப்பது இல்லை. கர்த்தர் இவைகளை ஏன் படைத்தார் என்று கேள்வி கேட்கலாம். லட்சக்கணக்கான இறந்த சிக்காடாஸ் பூச்சிகள் செடிகளுக்கும் மரங்களுக்கும் உரமாக பயன்படுகின்றன. சில பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் உணவாக பயன்படுகின்றன. தேவன் சகலத்தையும் படைத்துவிட்டு நல்லதென்று கண்டார். கர்த்தர் நல்லது என்று கண்ட படைப்புகளை பாராட்ட கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.